அலங்காநல்லூர் கோட்டை முனிவாசல் மந்தை திடலில் வரும் 17ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள நிலையில் இன்று முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு மற்றும் தமிழர்களுடைய வீர விளையாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது மதுரை மாவட்டத்தில் வரும் 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும் 14ஆம் தேதி பாலமேடு பகுதியிலும் அதே போல 17ஆம் தேதி உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வரும் 17ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதனையடுத்து அனைத்து முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. விழாவிற்கு முக்கிய நிகழ்வான இன்றைய பொழுது அலங்காநல்லூர் பகுதியில் முகூர்த்தக்கால் நடும் விழாவானது நடைபெற்றது. இந்த முகூர்த்தக்கால் நடும் விழாவில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா மற்றும் வருவாய் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி போன்றோர் கலந்து கொண்டு முகூர்த்த காலை உண்டினர். அதே போல ஜல்லிக்கட்டு என்று சொன்னாலே பல்வேறு விதிமுறைகள் என்பது பின்தொடர்வது வழக்கமான ஒன்று. அதனுடைய அடிப்படையில் காளைகளுக்கு முழுமையான உடல் தகுதி சான்றிதழ் வழங்கும் பணியானது கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல மாடுபிடி வீரர்களுக்கும் இன்னும் 2 தினங்களில் அவர்களுக்கான முன்பதிவு என்பது தொடங்கப்படும். காளைகளை பொறுத்தவரையில் வலைதளங்களின் மூலமாக பதிவு செய்யப்பட வேண்டும். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் 100க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்படக்கூடிய சூழ்நிலையில் மீதம் இருக்கக்கூடிய காளைகள் அவிழ்த்து விட முடியாத சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை வரக்கூடிய அனைத்து காளைகளும் அலங்காநல்லூர் மற்றும் 3 இடங்களில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு மைதானங்களில் அவிழ்த்து விடுவதற்கான முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல அலங்காநல்லூர் கீழக்கரை பகுதியில் கட்டப்பட்டு வருகிற அந்த ஜல்லிக்கட்டுக்கான தனி மைதானம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனை பொறுத்தவரையில் 95% பணிகள் நிறைவேற்றிருக்கிற சூழ்நிலையில் இன்னும் வருகிற 23ஆம் தேதி சில ஜல்லிக்கட்டு போட்டிகள் அந்த இடத்தில் நடைபெற என்பது வெளியாக இருக்கிறது. அதே போல இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு மிகவும் பெரிதும் பாடுபட்டு மீட்டு தந்த மாணவ மாணவிகளுக்கு தனி மாடம் என்பது அமைக்கப்பட்டு அங்கே மாணவர்கள் பார்த்து மகிழும் வண்ணம் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு போன்ற பகுதிகளில் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் சிறந்த காளைகளுக்கும் கார் பரிசு என்பது தொடர்ந்து வழங்கப்படுகிறது. அதே முறை இந்த முறையும் கார் என்பது அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் போன்றவர்களெல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இங்கே இருக்கக்கூடிய வணிகத்துறை மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். இன்னும் சில தினங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 3 கிராமங்களும் விழாக்குளம் போன்ற விதையல்ல வீழ்ந்தார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.